இந்த உலகத்தில் சில சத்தங்கள் நமக்கு புரியாமல் வரும். சில குரல்கள் யாருடையது என்று தெரியாமல் பேசும். ஆனா ரேடியோ உன் பெயரை சொல்லி உன் சாவு நேரத்தையே சொல்ல ஆரம்பிச்சா இது FM 13 கதையா இருக்கலாம். தம்பி, இந்த ரேடியோ வாங்குறியா? எவ்வளவண்ணா? 500 ரூபாய் போதும். ஆனா என்ன, இத ராத்திரியில தான் ஓபன் பண்ணணும், பகல்ல ஓபன் பண்ண கூடாது. சரி அண்ணா, கேட்கலன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் தம்பி. கடைக்காரர் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே நடந்து போறான். வீடு வந்ததும் உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு போறான். அருண் மணி ஒரு 11 இருக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சு. நம்ம அருணுக்கோ கடைக்காரர் சொன்னது ஞாபகம் வருது. இந்த ரேடியோவை நைட்டு தான் ஓபன் பண்ணணும்னு சொன்னது. அவன் சிரிச்சுட்டே என்னவெல்லாம் போய் சொல்லி விற்கிறாரு பாரு இந்த அண்ணன். முக்கியமான செய்தி. என்னடா இது? இன்று இரவு 12:15 ராஜேஷ் விபத்தில் சாவார். யாரு இது? பிராங்கா? அந்த கடைக்காரர் எதுவும் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்திருக்காரா என்ன? போன் கரெக்டா ரிங் ஆகுது. அருண், ராஜேஷ்க்கு ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? ஆமா, 12:15 ஆக்சிடென்டான இடத்திலேயே இறந்து போயிட்டான். அருண் உச்சக்கட்ட பயத்தில் இருந்தான். அப்போதான் ரேடியோல இருந்து இன்னொரு செய்தி வந்துச்சு. 1 மணிக்கு லட்சுமி வீட்டில் தீப்பிடிக்கும். இல்ல, இது நடக்கக்கூடாது. தீன்னு பக்கத்துல இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட ரேடியோல சொன்ன மாதிரியே நடந்துச்சு. முக்கியமான செய்தி. இன்று 2 மணிக்கு அருண் இறக்க போகிறார். இல்ல, நான் சாக மாட்டேன். நான் தப்பிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியே ஓடுறான். அங்க ஒரு கார் வேகமா வந்து அருணாக இடிச்சிருச்சு. விழுந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். FM 13. அடுத்த செய்தி 2:30. இந்த ரேடியோ கேட்கும் அடுத்தவர்